வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 7 சயின்ஸ் யூனிட் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதனுடைய பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம், அணுவின் அமைப்பினை பற்றி தெரிந்து கொள்ளல். நோ த பொசிஷன் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அடிப்படை துகள்கள். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அணுவின் அடிப்படை துகள்களுடைய பண்புகளையும் அவற்றை ஒப்பிடுதலும். Last chapter we studied that anything around us is matter and it is made up of molecules. உள்ள பொருட்கள் அனைத்தும் என்ன பொருட்கள்? பருப்பொருட்கள். அவை திட, திரவ, வாயு நிலையில் காணப்படுது. அவை அனைத்தும் மூலக்கூறுகளால் ஆனவை அப்படின்னு பார்த்தோம். The molecules are combination of atoms of different elements are the same element. மூலக்கூறுகள் என்பவை ஒரே தனிமத்தின் அணுக்கள் அல்லது பல்வேறு தனிமங்களுடைய அணுக்களால் ஆனவை. டேபிள், சேர், பேக், புக், சாக் அண்ட் பிளாக் போர்டு, இது எல்லாமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அணு என்பது மிக சிறிய துகள். தே cannot be seen through a microscope, நுண்ணோக்கியால் கூட பார்க்க முடியாது. In this lesson we are going to study about atomic theories, subatomic particles, atomic number, mass number and valency. Atomic theories. ஒரு ஆட்டம் என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an atom is 1000 times smaller than the thickest human hair. மனிதனுடைய தலைமுடியை போல 1000 மடங்கு சிறியது. It has an average diameter of 1 × 10⁻⁻9 மீட்டர். 1 × 10⁻⁹ மீட்டர் அளவு இது உடைய விட்டம். To understand the size of an atom, now let us find what is the size of known things like pencil, RBC, red blood cells, virus and dust particles. அளவீடு அப்படின்னு சொன்னால் தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை மதிப்பிடுறது. இப்போ நம்ம பென்சில், ஆர்பிசி செல், வைரஸ், டஸ்ட் பார்ட்டிக்கலை வச்சு ஆட்டத்தோடைய சைஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பென்சில் 1 × 10⁻⁻2 மீட்டர், RBC red blood cell 1 × 10⁻⁴ meter, virus 1 × 10⁻�6 meter, dust particle 1 × 10⁻⁷ meter. Many scientists have studied the structure of the atom and advanced the theories about it. அமைப்பினை பற்றி அநேக அறிவியல் அறிஞர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்க. அதில் முக்கியமானது the theories proposed by Dalton, Thomson and Rutherford are given below. Atom 1 × 10⁻⁻10 மீட்டர், இது நியூக்ளியஸ். இதில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இதனை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஜான் டால்டன் ப்ரொபோஸ்ட் அன் அட்டாமிக் தியரி இன் த இயர் 1808. ஜான் டால்டன் 1808 ஒரு தியரி சொல்கிறார். ஹி ப்ரொபோஸ்டு தட் மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் விச் ஹி நேம்ட் ஆட்டம். பருப்பொருட்கள் மிக சிறிய துகள்களால் உருவாயிருக்கு. அதை தான் என்ன சொல்கிறாரு? ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். அணு என்பது மிக சிறிய பிளக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், இது கோள வடிவமுடையது. His theory does not propose anything about the positive and negative charge. இவருடைய தியரி பாசிட்டிவ், நெகட்டிவ், நேர் மற்றும் எதிர் மின்னூற்றங்களை பற்றி எந்த விளக்கத்தையும் சொல்லலை. தாம்சன் தியரி. In 1897 J.J. Thomson proposed a different theory. 1897 J.J. Thomson ஒரு புதிய கொள்கையை வெளியிடுறாரு. He compared an atom to a watermelon. ஒரு தர்பூசணியோடைய பழத்தோட அணுவை ஒப்பிடுறாரு. His comparison of atom to watermelon. Theory proposed that an atom has positively charged part like red part of the watermelon and it is are embedded like seeds are negatively charged. தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் பாசிட்டிவ் சார்ஜ், அதில் இருக்கக்கூடிய விதைகள் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு அவர் கம்பேர் பண்ணுறாரு. According to this theory, as positive and negative charges are equal, the atom as a whole does not have any charge. இவருடைய கொள்கையின்படி அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுவதனால அணுவானது எந்தவித மின்சுமையும், அதாவது எந்த சார்ஜும் கிடையாது.
Thomson's great contribution was proved the existence of negatively charged particles or electrons in an atom by experiment. ஒரு அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன அப்படின்றத கண்டுபிடிச்சதன் மூலமாக தாம்சனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு வெளிப்பட்டது. For this discovery he was awarded the Nobel Prize in 1906. இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சர்ஸை இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எதனால் ஆனது. நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் யூ see here. Also try to write the particles by which each of them made. First one, hammer made up of iron, bangles made up of gold, tap made up of steel, vessels made up of aluminum or steel. Rutherford theory. ரூதர்ஃபோர்டுடைய அணுக்கொள்கை. there was shortcoming in Thomson theory. தாம்சனோட அணுக்கொள்கையில் சில குறைபாடுகள் இருந்தது. ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் gave a better understanding. அவர் ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்துகிறார். he conducted one experiment. இந்த பிக்சர் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் நமக்கு கிளியராக புரிய வைக்குது. He bombarded a thin layer of gold with positively charged alpha rays. He found that most of these rays, which travel at a great velocity, passed through thin sheet without encountering any obstacles. எளிய தங்க தட்டின நேர் மின்னூட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோத செய்கிறார். அதிக திசைவேகம் கொண்ட பெரும்பான்மையான ஆல்ஃபா கதிர்கள் எவ்வித தடையும் இல்லாமல் தங்க தட்டின ஊடுருவி செல்லுது. சில ஆல்ஃபா கதிர்கள் தங்கத்தட்டின் மீது மோதி பின்னோக்கி வருவதையும் பார்க்குறாரு. ரூதர்ஃபோர்ட் ப்ரொபோஸ்ட் இஸ் ஃபேமஸ் தியரி. இதிலிருந்து அவர் ஒரு புகழ்பெற்ற அணுக்கொள்கை வெளியிடுறாரு. த ஃபேக்ட் தட் மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பாஸ் த்ரூ கோல்டு ஷீட் மீன்ஸ் தட் த ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸ். அதிக அளவிலான ஆல்பா துகள்கள் தங்கத்தட்டின ஊடுருவி செல்கின்றன அப்படின்னு சொன்னால் அணுவில் பெரும்பாலும் வெற்றிடம் இருக்கும். கேப் இருக்கிறதுனால தான் அது உள்ள அந்த பார்ட்டிகிள்ஸ் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த பாட்டிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வருதோ அந்த பகுதி தன்மை பெற்றதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது அளவில் மிக சிறியதாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். From these inferences, Rutherford presented his theory of the structure of atom. இதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கிது. ரூதர்ஃபோர்ட் தியரி proposes the following. The nucleus at the center of the atom has positive charge. Most of the mass of the atom is concentrated in the nucleus. அணுவின் மையத்தில் அணு கருவானது நேர்மின் தன்மை உடையதாக உள்ளது. அதில் பெரும்பாலான நிறை அதன் மையத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. The charged electrons revolve around the nucleus in specific orbits. எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அணுக்கருவை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. In comparison with the size of the atom, the nucleus is very very small. அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவானது மிகவும் சிறிய அளவில் இருக்குது. டால்டன் என்ன சொல்கிறாரு, ஆட்டம் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னார் இந்த இயர் 1808. தாம்சன் மாடல் அவர் என்ன சொல்கிறார், நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த தர்பூசணியில் வாட்டர்மெலானில் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய விதைகள் போலவும் பாசிட்டிவ் சார்ஜ் ரெட் கலரில் இருக்கக்கூடிய சதை பகுதி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரூதர்ஃபோர்ட் சார்ஜ் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் அதை சுற்றி இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி. எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸை சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சார். த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அடிப்படை அணுத்துகள்கள். The discoveries made during the 20th century proved that atoms of all elements are made up of smaller components, electron, proton and neutron. தனிமங்களின் அணுக்களும் மிக சிறிய அணுக்கூறுகளான புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானால ஆனவை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. And electron from hydrogen atom is no different from the electron of carbon atom. ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் கார்பன் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றாங்க. இன் த சேம் மேனர் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ்
also have the same characters. அனைத்து எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டானும் நியூட்ரானும் ஒரே வகையான குணநலன்களை கொண்டுள்ளது. These particles that make up the atoms are called subatomic particles. ஒரு அணுவினை உருவாக்கக்கூடிய துகள்களை நம்ம என்ன சொல்கிறோம்? subatomic அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம். Atoms, electrons, protons, neutrons. Proton, P. The proton is a positive charged particle and it is located in the nucleus. புரோட்டான்கள் என்பவை அணுக்கருக்குள்ள அமைந்துள்ளது. It is positive charge is of the same magnitude as that of the electron charge. எலக்ட்ரான்களை இவை பெற்றுள்ள நேர்மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமமாகும். Neutron, N. Neutron is inside the nucleus. The neutron does not have any charge. நியூட்ரான்கள் நியூக்ளியஸ்குள்ளே காணப்படுது. இதற்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது. தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். தே ஆர் கால்ட் நியூக்ளியான்ஸ். அவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன. எலக்ட்ரான், E. This is a negatively charged particle. எலக்ட்ரான்கள் எதிர் மின்னூட்டம் பெற்றவை. Electrons revolve around the nucleus of the atom in a specific orbit. எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகிறது. The mass of an electron is negligible as compared to that of proton or neutron. அணுவோடைய நிறையானது அதன் அணுக்கருவில் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையினை மட்டுமே அது சார்ந்திருக்கு. The total negative charge of all the electrons outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. Electron negative charge is equal to proton plus neutron, that is equal to nucleus. That makes the atom is electrically neutral. Proton, discoverer Goldstein, symbol P, charge +1. Electron, Sir John Joseph Thomson, that is J.J. Thomson, symbol E, charge -1. Neutron, James Chadwick, symbol N, charge 0, that is neutral charge. Look at the given diagram and answer the following questions. இந்த டயக்ராமில் என்ன இருக்குது? உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இதில் சார்ஜ் இல்லாதது ஒன்று இருக்குது, வெளியில் என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. The positively charged particle is proton. The negatively charged particle is electron. Neutron, சார்ஜே இல்லாமல் இருந்தது. Neutron is the neutral particle. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.